வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் லாஸ்ட் வீக், அதாவது ஏப்ரல் 5th வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. அதாவது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சண்டே மார்னிங் 7:30 7:40 ஆயிடுச்சு. மார்னிங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். வேணா சம் பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஈரான் இஸ்லாமாபாத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சா நடக்கலையா, ஸோ அதனுடைய அப்டேட் எல்லாம் வரட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு சண்டே மார்னிங் 7:45க்கு இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுவரையும் வந்திருக்கிற நியூஸு, வர வாரத்தில் நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. வர வாரத்தில் நமக்கு வந்து 4 செஷன் தான் இருக்குது. கம்மிங் ஃப்ரைடே May 1 அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஹாலிடே. ஸோ வர வாரத்தில் நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பெரியும் இருக்குது. ஸோ ஹைலி வாலாட்டைல் இருக்கும். இப்போ இருக்கிற நியூஸ் என்ன, வர வாரத்தில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் என்ன, எஃப்ஐஸ் ஆக்டிவிட்டி என்ன, எஃப்ஐஸ் மறுபடியும் எவ்வளோ செல் பண்ணியிருக்கிறாங்க, வர வாரத்தில் இருக்கிற நிஃப்டியோடைய வீக்லி சப்போர்ட் என்ன, வீக்லி ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு. இப்போ வர வாரத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ், நெகட்டிவ் நியூஸ், இந்த டைம் வரையும் இருந்த நியூஸ் எல்லாமே கேதர் பண்ணி ஒரு கோரிக்கையாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையும் கண்டினியூவாக 2 வாரமாக ஏறிட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட் வீக் வந்து இறங்கிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டவுன் ஆகிருக்குது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும். லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னா, ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் இருந்துச்சு. அதாவது மார்க்கெட் ஏறும்போது நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் வீக் வந்து நிறைய பாசிட்டிவ் நியூஸ் சொன்னேன். ஆனால் இப்போ வந்து பாசிட்டிவ் நியூஸ்னால் ஒன்று தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இஸ்ரேல், லெபனான் இவங்க வந்து சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு பாசிட்டிவ் நியூஸ். லெபனான் மேலே இவங்க இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க, லெபனானும் இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து சீஸ்ஃபயர், போர் நிறுத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு டெம்பரரியா. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு பாசிட்டிவ் நியூஸ். வேற ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. ஓ, இதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குதாட்டு இருக்குது அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவிலேருந்து வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ், ருபி டிப்ரிசியேட் ஆயிருக்குது. அதாவது 95.2 ஆர் 95.3 வந்துச்சு. அங்கேருந்து டிப்ரிசியேட் ஆச்சு. அந்த டிப்ரிசியேட் ஆனது எந்த லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 92க்கு வந்துச்சு. 3 rupees அரௌண்ட் வந்து அப்ரிசியேட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து அகைன் டிப்ரிசியேட் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட 94.25 வந்துருச்சு. இன்னும் 1 rupee இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆல் டைம் லோவுக்கு வந்துடும். ஸோ ருபி வந்து டிப்ரிசியேட் ஆகிட்டு இருக்குது. 2 வாரம் தான் வந்து ருபி அப்ரிசியேட் ஆச்சு. அப்போ வந்து மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. லாஸ்ட் வீக் என்னாச்சு, டிப்ரிசியேட் ஆச்சு, மார்க்கெட்டு டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் நியூஸ். ரெண்டாவது நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, எஃப்ஐ செல்லிங். 2 வாரம் தான் அவங்க வந்து பை பண்ணாங்க. அது 2 வாரம் முழுசாக பை பண்ண கிடையாது. அவங்க செல் பண்ணனதை குறைச்சாங்க. அப்போ டொமஸ்டிக் பை பண்ணாங்க, மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ 2 வாரம் எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணனதை குறைச்சது. இப்போ லாஸ்ட் 5 செஷன் என்ன பண்ணாங்க, செல் பண்ணனதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நியர்லி 19,000 crore அரௌண்ட் 19,000 crore 17,000 crore வருது. நான் செக் பண்ணிக்கிறேன். எஃப்ஐஸ் எஸ் 17,139 crore வந்து லாஸ்ட் வீக் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா ஹெவியாக செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த வார் ஸ்டார்ட் பண்ணும்போது 20,000லேருந்து 30,000 வரையும் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அகைன் லாஸ்ட் 5 செஷனில் 17,000 crore அரௌண்ட் செல் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது நெகட்டிவ் நியூஸ். தேர்டு நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, அதாவது குளோபல் மார்க்கெட்டு, குளோபல் ஈவெண்ட்ஸு, குளோபல் கியூஸ் தான் வந்து நெகட்டிவாக இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து வர்ற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டாவது ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து ஏதோ ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். ஆனால் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின கணக்கா லாஸ்ட் வீக்கு ஐடி கம்பெனிலேருந்து கொடுத்த எல்லா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் வீக்காக கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பர்டிகுலராக ஐடியிலேருந்து வந்த முக்கியமான ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்எல் டெக், எல்டிஏ மெயின்ட்ரி, இன்ஃபோசிஸ், இது எந்த ஒரு ரிசல்ட்டும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கல. லாஸ்ட் வீக் மட்டும் ஐடி இண்டெக்ஸ் நியர்லி 10% டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா. நிறைய பேர் வந்து ஐடி பீஸ் வாங்கலாமா, இப்போ வாங்க ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஐடியை பொறுத்தவரையும் இந்த ஏஐ அப்படின்ட்டு வந்து ஒரு சூறாவளி அடிச்சிட்டு இருக்குது. ஒரு கிளியர் ட்ரெண்ட் கிடைக்கிற வரையும் ஐடியில் வந்து என்டர் ஆக வேண்டாம். ஓகேங்களா. ஸோ
ஐடி இண்டெக்ஸ் கொடுத்துருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. இது வந்து தேர்ட் நெகட்டிவ் நியூஸ். ஃபோர்த் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரான் யூஎஸ் வார். அதாவது ப்ரீவியஸ் வீக் என்னாச்சு, அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடெண்ட் ஜேடி வான்ஸ் இஸ்லாமாபாத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஈரான்ல இருந்தும் முக்கியமான ஆளுங்கெல்லாம் வந்திருந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கிட்டத்தட்ட மிட் நைட்டை தாண்டி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பட் அது வந்து ஒரு ஃபைனல் ஆகலை. உடனே வந்து ஜேடி வான்ஸும் கிளம்பி போயிட்டாரு, ஈரானும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அமெரிக்கா ஈரானுடைய ஹார்முஸ் ஜோன் வந்து பிளாக்கேட் பண்ணிக்கிறாங்க, அதாவது முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அந்த முற்றுகையை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுங்க, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்ட்டு ஈரானும் வந்து அடாவடியாக இருந்தாங்க. இவங்களும் அமெரிக்காவும் கூப்பிட்டு பார்த்தாங்க, இவங்க வரவே கிடையாது. ஆனால் எஸ்டர்டே, அதாவது ஃப்ரைடே நைட் இருந்து இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்னு பாகிஸ்தானும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்டர்டே ஈவினிங், அதாவது சாட்டர்டே ஈவினிங், ஈரான்ல இருந்து அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் இஸ்லாமாபாத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, 18 மணி நேரம் அமெரிக்காவிலேருந்து இஸ்லாமாபாத்துக்கு பறந்து போய் அங்கே வந்து ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, அதனால் இங்கேருந்து போகிற நெகோசியேஷன் டீமை வந்து நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. உடனே ஃபாரின் மினிஸ்டர், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இஸ்லாமாபாத்லேருந்து ரிட்டர்ன் போயிட்டாரு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பேச்சுவார்த்தை இந்த டைம் வரையும் நடக்கலை. ஆனால் இப்போ வந்து ட்ரம்ப் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக தான் இருக்கிறோம், ஆனால் அவங்க வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் கடைசி நிமிஷத்துல தான் ஈரானு இஸ்லாமாபாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அது வரையுமே வந்து நீங்கள் வந்து அந்த முற்றுகையிடுறத வந்து ரிமூவ் பண்ணுங்க, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு தான் ஈரான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து முற்றுகை நாங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு தான் இருப்போம், ஆனால் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இது வந்து என்ன சொல்றது, புருஷன் பொண்டாட்டி சண்டையை கூட தீர்த்து வச்சிடலாமான் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற சண்டையை தீர்த்து வைக்க முடிய மாட்டேங்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, எல்லா பவரும் எல்லா அதிகாரமும் எங்கள் கையில் இருக்குது, அவங்க எந்த நேரத்துலையும் எங்களை வந்து அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு 18 ஹவர்ஸாக நடந்திருக்கிற 18-20 ஹவர்ஸாக நடந்திருக்கிற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ வந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் இமீடியட்டாக போனோம், இஸ்லாமாபாத்துக்கு போனோம், பட் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வர கிடையாது. ஆனால் நேரடி பேச்சுவார்த்தைக்கு அவங்க எந்த ஒரு இன்விடேஷனையும் எங்களுக்கு வந்து கொடுக்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லாமே வந்து அமெரிக்காவுடைய கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் சொல்லிட்டு ஈரானுக்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டாரு. ஸோ இப்போ இதுக்கு வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுது? ஆனால் இந்த கலையபுரத்துக்கு மத்தியில் யூஎஸ் மார்க்கெட்டு, அதான் நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. ரைட். குரூடு நியர்லி $100 to $105 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இது வந்து 5th நெகட்டிவ் நியூஸு. ஓகே, 5th நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour 2 hours முன்னாடி ட்ரம்ப் வந்து, அதாவது அங்கே வந்து சாட்டர்டே நைட் பார்ட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு ஒயிட் ஹவுஸில். அந்த பார்ட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன் ஷாட் நடந்திருக்குது. அந்த கன் ஷாட் நடந்த உடனே இவர் வந்து இமீடியட்டாக வந்து வெளியே போயிட்டாரு. ஆனால் ட்ரம்ப்பை போட்டு தள்ளுறதுக்கு அவங்க ஊர்லேயே ஒருத்தன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் ஒருத்தன் வந்து கன் ஷாட் நடத்தியிருக்கிறான். இப்போ வந்து அவருடைய ஒயிட் ஹவுஸில் பார்ட்டி நடக்கிற பால் ரூம்லேயே வந்து ஒரு கன் ஷாட் நடந்திருக்குது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. ரைட். இதுதான் இப்போ இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ். இப்போ இதனால மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது லேட்டர் நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 1812 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது, 2.3%. 76,681 செட்டில் ஆகுது. நிஃப்டி 456 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 1.87% டவுனில் போயிருக்குது. 23,897 வந்து செட்டில் ஆகுது, அதாவது 24,000க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி மட்டும்தான் வந்து இவ்வளோ ஃபால். ஆனால் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் அவுட் பர்ஃபார்மில் தான் இருக்குது. ஸ்மால் கேப் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. மிட் கேப் நியர்லி 0.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஐடி செக்டாரை பொறுத்தவரையும் 10% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது ஒரு ஸ்டீப்பஸ்ட் செல்லிங் ப்ரெஷர் சின்ஸ் மார்ச் 2020. அந்த கொரோனா பீரியடில் இருந்த மாதிரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் லாஸ்ட் வீக்கு ஐடி இண்டெக்ஸில்.
கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஆட்டோ, பிரைவேட் பேங்க், ரியாலிட்டி, மெட்டல் எல்லாமே வந்து 1% to 2% டவுனில் போயிருக்குது. பாசிட்டிவாக இருந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செக்டார் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி, எஃப்எம்சிஜி, மீடியா அண்ட் ஹெல்த் கேர் 0.5% to 2.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,139 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9,782 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. அவங்க 17,000 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. இவன் நம்ம ஆளுங்க வந்து ஆல்மோஸ்ட் 10,000 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ நெட்டாக 7,000 கோடி லாஸ்ட் வீக் வந்து அன்பைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ருபி லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரை 94.25 வந்து செட்டில் ஆகுது. ப்ரீவியஸ் வீக் 92.92 வந்து செட்டில் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட ₹1.33 டிப்ரிசியேட் ஆகிருக்குது ருபி. ஓகேங்களா, ரைட். இதுதான் லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட்டு. ஆக்சிஸ் பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க. கொடுத்துருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான். அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து 7,071 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் நியர்லி 7,000 crore. அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் நெட் ப்ராஃபிட். என்ஐஐ பொறுத்தவரையும் 14,457 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 14,700 crore. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன். இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட்டு நியர்லி 0.65% டவுனாக தான் கொடுத்துருக்குறாங்க. நெட் என்பிஏ பொறுத்தவரையும் ஸ்லைட்லி குறைஞ்சிருக்குது. அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.37% கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸ் குவார்டர் 0.42%. ஓகேங்களா. ஸோ ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தவரையும் எந்த ஒரு சர்ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் கிடையாது. ஓகே, வாரத்தில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மண்டே எந்த ஒரு ஈவெண்ட்டும் கிடையாது. டியூஸ்டே மார்னிங் 8:30 AM நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.75%. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 0.75% தான். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஈவினிங் 4 o'clock இந்தியாவிலேருந்து ஐஐபி டேட்டா வருது. ப்ரீவியஸாக இருந்த ஐஐபி 5.2%. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 6.9%. வெனஸ்டே ஏப்ரல் 29 அன்னைக்கு யூஎஸ்ஏலேருந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வருது. அது நைட்டு 11:30 PM. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.75%. இப்போ ஃபோர்காஸ்ட்டும் 3.75% தான். அங்கேயும் வந்து சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க வந்து வரப்போகிற ஈவெண்ட்டில் என்ன பண்ண போகிறாங்க, ரேட் கட் இருக்குமா இல்லை ரேட் இன்க்ரீஸ் இருக்குமா, அது எல்லாமே வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. அதை தான் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். தேர்ஸ்டே ஈவினிங் 4:30 PM பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 3.75% தான். யூஎஸ்ல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குதோ அதே தான் இங்கிலாந்துலேயும் இருக்குது, 3.75%. இப்போ எக்ஸ்பெக்டேஷனும் அதே தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஈவினிங் 5:45 PM யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ECBயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. 2.15% ப்ரீவியஸு. இப்போவும் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு தான் ஃபோர்காஸ்ட் இருக்குது. ஃப்ரைடே ஈவினிங் 7:30 PM ISM மேனுஃபேக்சரிங் PMI டேட்டா வருது யூஎஸ் இருந்து. ஸோ வாரத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். இந்த 4 இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் நடக்குது. ஆனால் இந்த 4லையுமே வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இருக்கிறதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபோர்காஸ்ட் சொல்லுது. ஓகேங்களா, ரைட். இப்போ எஃப்ஐஸ் என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கணக்காக எஃப்ஐஸ் வந்து மறுபடியும் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரீவியஸ் வீக் 77% நியர்லி ஷார்ட்டில் இருந்தாங்க. இப்போ வந்து 81% ஷார்ட்டுக்கு வந்துட்டாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். அது அவங்க மட்டும் தான் வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து லாங்கில் தான் இருக்கிறாங்க. கிளைண்ட் 72%, டொமஸ்டிக் 73%, ப்ரொப்ரேட்டர் 56% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 22,200 இப்போ 24,000 நியர்லி 600 வரை வந்துச்சு. 24,600 வந்துச்சு. இப்போ 24,600 24,900 வந்துருச்சு. நியர்லி 700 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்த ஹையிலிருந்து. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஈரான் US வார் அப்படிங்கும்போது இந்த நெகோசியேஷன் டீம் வந்து மறுபடியும் வந்து ரிட்டர்ன் போயிட்டாங்க. எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,750. இந்த 23,750க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 23,550 வரை வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னா ஒரு கேப் ஒன்று இருக்குது. அதாவது இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஏப்ரல் 8ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு கேப் வந்துச்சு. அந்த கேப்போடைய அந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா
23,100 அது வரை வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 23,750, 23,550, thereafter 23,100ங்கிறது வாரத்தில் இருக்கிற சப்போர்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,200, அதாவது நான் சப்போர்ட் சொல்லிட்டு இருந்தது இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு. 24,200 அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா 24,500லேருந்து 600 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கம்மிங் டியூஸ்டே மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது. நாளைக்கு அதாவது மண்டே மார்னிங் இந்த நெகோசியேஷன் டீம் ரிட்டர்ன் போனதுனால அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். நாளைக்கே நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரியோடைய இம்பேக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். டியூஸ்டே மந்த்லி எக்ஸ்பிரி, வெனஸ்டே விட்டு தேர்ஸ்டே வந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி. ஸோ வாலட்டிலிட்டிக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. ஃப்ரைடே தான் நமக்கு வந்து ஹாலிடே வந்துடுது. ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்தலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 24,200, தென் 24,500 600 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஏப்ரல் 13 வந்த ஒரு பிக் புல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுது. அதனுடைய 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு போகும்போது 23,700, அதுக்கப்புறம் அந்த கேண்டிலுடைய பாட்டம் 23,500. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வர்ற பட்சத்தில் இங்கே பாருங்க ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும் 23,100. ஸோ 23,550க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,100 வரையும் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வாரம். பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 55,600. 55,600க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 54,600. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸாக பண்ணுது. அதாவது 57,000 வந்து 57,300 வரையும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.